கடந்த காலங்களில் இந்த நாட்டில் வசூல் மன்னனாக இருக்கின்ற ஒரு மன்னன் என்கின்ற நபர் மக்களுடைய பணத்தை களவாடிவிட்டு தேர்தலில் மோசடி செய்துவிட்டு இருக்கின்ற ஒரு மன்னன் எங்களை பற்றி பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும். அதாவது அவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்ற நபர், அதாவது அந்த நபருக்கு நாங்கள் சொல்லுகின்ற ஒரே விடயம் தான், வேறு எதுமல்ல. அதாவது இனிமேலும் பைத்தியம் விளையாட வேண்டாம். நீங்கள் பைத்தியம் என்பது எல்லோருக்குமே தெரியும். பெண்களை கண்டால் பைத்தியம் பிடித்து அலைகின்ற, தமிழர்களுக்கு எதிராக பைத்தியம் காட்டுகின்ற, அது மாத்திரமல்ல தமிழர்களுக்கு எதிராக பைத்தியம் காட்டுகின்ற, பெண்களை கேவலப்படுத்துகின்ற, மலையக மக்களை கேவலப்படுத்துகின்ற ஒரு நரித்தனமான நபர் என்றால் வேறு யாருமல்ல நீ என்பதும் இந்த சபைக்கு மாத்திரமல்ல எல்லோருக்கும் தெரியும். அதனால் தான் கௌரவ சபை தலைவர்களை நான் குறிப்பிட்டேன். நாய் வந்து தனது உண்ட உணவை மீண்டும் அது உண்டுமாக இருந்தால், தான் வாந்தி எடுத்து அது மீண்டும் அதை உண்டுமாக இருந்தால் அது அதற்கு தீர்க்க முடியாத நோய் இருக்கின்றது. அதனால் இவ்வாறான நபர்களுக்கு இவன் பைத்தியம் என்று எல்லோருக்கும் தெரியும், தனக்கும் தெரியும். ஆனால் தான் பைத்தியக்காரன் இல்லை என்று கூறுவதன் மூலமாக இவனுக்கு மருந்து கிடையாது. அதனால் உனது நோய்க்கு மருந்து கிடையாது தம்பி அவர்களே. அதனால் வேண்டி உனது மன்னனுடைய விளையாட்டை காட்டிக் கொண்டிருங்கள். எதிர்காலத்தில் யாழ்ப்பாணத்து மக்களை உங்களை அடித்து விரட்டப் போகின்றார். உன்னை யாழ்ப்பாணத்து மக்களை அடித்து விரட்டுகின்ற, யாழ்ப்பாணத்து பெண்களை கேவலப்படுத்திய உன்னை அடித்து விரட்டுகின்ற காலம் வெகு தொலைவில் என்பதை நினைத்துக்கொள். நீ நினைப்பது போல் நீ போடுகின்ற தாளத்துக்கு ஏற்ப ஆடுகின்ற நாய்கள் கிடையாது யாழ்ப்பாணத்து மக்கள். அதாவது நகையை விட கேவலமான வழிகளில் அங்கிருக்கின்ற மத தலைவர்களை கேவலப்படுத்திய நபர் நீ. அந்த நபருக்கு எதிர்வரும் காலங்களில் எல்லோருமே சேர்ந்து செருப்படி கொடுப்பதற்கு தயாராகி வருகிறார்கள் என்பதை கூறிக்கொள்ள